வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். உப்புருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்ல நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சை அரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு காட்டன் துணி மேலே நல்லா காய வச்சிருங்க. அரிசி கையில் தொட்டால் ஈரமாக இருக்கணும். ஆனால் அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த பதத்தில் அரிசியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரை முடி எடுத்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவிக்க கூட துருவிக்கலாம் தேங்காவை. கருவேப்பிலை கொஞ்சம், 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன். இப்போ நம்ம பச்சரிசி மாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். வெறும் கடாயில் வறுத்துக்கணும். அரிசி மாவை நல்லா நான் வறுத்துட்டேன். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நான் நல்லா வறுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரிசி மாவை நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நான் அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு தேங்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டு அப்புறம் உப்பாயிட போகுது. தேங்காவை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு பொறுமையாக கலக்கணும். நம்ம போட்டிருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் மாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மாவு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கட்டியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இலக்கமாக இருந்தது. இப்போ நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இட்லி குண்டால நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. நம்ம உருண்டை பிடிக்கும் போதே தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே காஞ்சிரும் நல்லா. இட்லி தட்டில் நான் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். சூடாக இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம மாவை ஃபஸ்ட்டு வறுக்கும் போதே கொஞ்சம் வெந்திருக்கும். அதுக்கப்புறமா கடாயில் நல்லா வதக்கணும். நம்ம அதுலேயே பாதி வந்துருச்சு. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.